தெற்கு லெபனானுக்குள் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு. பற்றி எரியும் அமெரிக்க விமான தளங்களும் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட யெமன் ஹவுதி இராணுவத்தினரும். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட இருப்பவர். போர்க்குற்றவாளி நெட்டன்யாகுவின் விசேட உரையும் அடைய முடியாத இலக்குகளும். காசாவினதும் வெஸ்ட் பேங்கினதும் யுத்த கள நிலவரங்கள். சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை படுகொலை செய்ததன் மூலமாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்த நிலத்தரர்களை மீள குடியமர்த்தி விட முடியுமா? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் இந்த போர் இலக்கினை அடைந்து கொள்ள முடியுமா? தியாகி சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அமெரிக்காவிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவ்வாறான வெற்றி கொண்டாட்டங்களுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்கள் மற்றும் இஸ்ரேலியர்கள் உட்பட பலருக்கு நீதியாக அமைந்திருந்தது. அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு ஹசன் நஸ்ருல்லாவும் ஹமாஸுடன் கைகோர்த்துக் கொண்டார். இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பித்தார். ஹமாஸுக்கு ஆதரவாக வடக்கு போர் முனையை திறந்தார். எனவே இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமை காணப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலை தற்காத்துக் கொள்வதற்காக எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மேலதிக துருப்புக்களையும் மத்திய கிழக்கு பிரதேசத்திலே அவசரமாக களமிறக்குவதற்கு நான் கட்டளையிட்டுள்ளேன் என்றும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான வாழ்த்து செய்திகளை தெரிவித்திருந்தார். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமைகளும் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. மேலும் நாங்கள் இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்றும் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட வேண்டியவர் என்றும் கமலா ஹாரிஸ் தெரிவித்திருந்தார். அத்தோடு பைடனின் கட்டளைக்கு அமைவாக மேலதிக துருப்புக்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே களமிறக்கப்பட்டு வருவதாகவும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் உச்ச எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான மேலதிக ஆயுதங்களை வழங்குவதற்காகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தரப்பினர் தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்தோடு ரஷ்யாவானது சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய படுகொலையை வன்மையாக கண்டித்துள்ளது. மேலும் பெய்ரூட்டிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த படுகொலை தாக்குதல்கள் பயங்கரமானதாகும். இருப்பினும் அமெரிக்க அதிபர் இந்த தாக்குதல்களை நல்ல செய்தியாக குறிப்பிட்டிருப்பதனை கண்டு நான் ஆச்சரியப்படுகின்றேன். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்காவை ஈரானுக்கு எதிரான மோதலில் இழுத்து விடுவதற்காகவே இந்த எல்லா விதமான படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தெரிவித்துள்ளார். அதே போன்று வெனிசுவேலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிட்லரை தவிர வேறெதனையும் நினைவுபடுத்தாத கொலைகார நெட்டன்யாகுவின் அரசாங்கம் நடத்திய பயங்கரவாத இனப்படுகொலை தாக்குதல்களில் பலஸ்தீனிய மக்கள் மற்றும் லெபனான் மக்கள் பலியாகியுள்ளார்கள். மேலும் இந்த கொலைகார நெட்டன்யாகுவினால் இஸ்லாமிய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா அவர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த படுகொலை தாக்குதலுக்கான உத்தரவு நியூயார்க்கிலே இருக்கக்கூடிய ஐநாவின் தலைமையகத்தில் இருந்துதான் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது உலகின் கோழைகள் அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் புரட்சிகர மக்களை யாரும் அமைதிப்படுத்த முடியாது என நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே நேற்றிரவு முழுவதும் வெற்றி கொண்டாட்டங்கள் உச்ச கட்டத்தினை அடைந்திருந்தன. அதே போன்று போர்க்குற்றவாளி நெட்டன்யாகு விசேட உரையொன்றையும் முன்வைத்திருந்தார். நாங்கள் ஹசன் நஸ்ருல்லாவை படுகொலை செய்துவிட்டோம். நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்களுக்கும் எண்ணற்ற இஸ்ரேலியர்களுக்கும் ஹசன் நஸ்ருல்லா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார். தற்போது நாங்கள் அதற்கான கணக்குகளை தீர்த்துக் கொண்டோம். ஹசன் நஸ்ருல்லா ஈரானினுடைய மிக முக்கியமான மத்தியமான இயந்திரமாக இருந்தார். எதிர்ப்பு அச்சுகளின் மிக முக்கியமான இதயமாக ஹசன் நஸ்ருல்லா செயற்பட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் ஈரானினால் வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டார். ஈரானுக்கும் அதனுடைய எதிர்ப்பு அச்சுகளுக்கும் ஹசன் நஸ்ருல்லா மிக முக்கியமான புள்ளியாக இருந்தார். எனவே நான் இந்த வார துவக்கத்தில் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தேன். இஸ்ரேலிய இராணுவம் ஹிஸ்புல்லாவின் மீது மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் போதுமானதாக இல்லை என்பதனை நான் முடிவு செய்தேன். நாங்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய இலக்கை அடைவதற்கு ஹசன் நஸ்ருல்லா அவர்களை நீக்குவது மிக முக்கியமானது என்பதனை உணர்ந்து கொண்டேன். வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் மீள குடியமர்த்தப்படுவதற்கு ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதனை நான் முடிவு செய்தேன். ஹசன் நஸ்ருல்லா உயிரோடு இருக்கும் வரை எங்களுடைய தாக்குதலினால் ஏற்படுத்தப்படக்கூடிய இழப்புகளை அவர் விரைவாக மீட்டெடுத்து விடுவார். இதனால் தான் அவசரமாக ஹசன் நஸ்ருல்லாவை அழிப்பதற்கு நான் முடிவு செய்தேன். மேலும் இந்த தாக்குதலில் நாங்கள் முழுமையான வெற்றியை பெற்றுள்ளோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிராந்தியத்தின் சமநிலையையும் சமன்பாடுகளையும் மாற்றி அமைத்துள்ளோம். இனி காசாவில் இருக்கக்கூடிய யஹ்யா சின்வர் அவருடைய நம்பிக்கையினை இழந்து விடுவார். தன்னை மீட்பதற்காக ஹசன் நஸ்ருல்லா வரமாட்டார் என்பதனை யஹ்யா சின்வர் உணர்ந்து கொள்வார். இதனால் எங்களுடைய பணைய கைதிகளையும் நாங்கள் விரைவாக மீட்டெடுத்து விடலாம். ஈரானிலோ மத்திய கிழக்கிலோ இஸ்ரேலின் கைகள் எட்டாத பிரதேசமே இல்லை. நாங்கள் நினைத்தால் எந்த பிரதேசத்தை வேண்டுமானாலும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். இது எவ்வளவு உண்மை என்பதனை தற்போது நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்வீர்கள். எனவே நாங்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பு முனையில் இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் இந்த போரிலே முழுமையாக வெற்றி
அடைவோம் என்றும் போர் குற்றவாளி பயங்கரவாதி நெட்டன்யாஹூ தெரிவித்திருந்தார். அதாவது யுத்த களத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியினை அடைந்து விட்டதாக நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதனால் யஹ்யா சின்வர் அவர்களும் பலவீனமடைந்திருப்பதாக நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். இதற்கு பிறகு காசானுடைய போர் முனையையும் லெபனான் போர் முனையையும் இணைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். யஹ்யா சின்வர் அவர்கள் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளார். இதற்கு பிறகு பணைய கைதிகளை எங்களுக்கு இலகுவாக மீட்டெடுத்து விட முடியும் என்றும் நெட்டன்யாஹூ வெற்றி இலக்குகளையும் அறிவித்துள்ளார். உண்மையிலேயே நெட்டன்யாஹூவின் இந்த விசேட உரையை செவிமடுத்தால் வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கின்றது. காசாவிலும் வடக்கு பிரதேசத்திலும் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடத்திற்கு பிறகு நெட்டன்யாஹூ இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருப்பது மறைமுகமாக நெட்டன்யாஹூவின் பலவீனத்தினை எடுத்து காட்டுகின்றது. அது மட்டுமல்லாமல் காசாவின் யுத்தகலத்திலும் வடக்கு பிரதேசத்திலும் இன்னும் போரானது முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. போரினுடைய இலக்காக நெட்டன்யாஹூ முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு இலக்கு கூட இன்னும் முழுமையாக அடையப்படவில்லை. இப்படியான நிலைமையில் நெட்டன்யாஹூ இந்த வெற்றி கொண்டாட்டங்களை மேற்கொண்டிருப்பது, இவ்வாறான உரைகளை வெளியிட்டிருப்பது ஒரு வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. அத்தோடு நெட்டன்யாஹூவின் இந்த வெற்றி கொண்டாட்டங்கள் உண்மையான வெற்றி கொண்டாட்டங்களே அல்ல என்பதனை அவர் புரிந்து கொள்வதற்கான காலம் வெகு தொலைவிலும் இல்லை. பலஸ்தீனிய மக்கள் பல தசாப்தங்களாக இழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள். தற்போதும் தொடர்ச்சியாக பல இழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்த இழப்புகளினால் ஒரு பொழுதும் பின்வாங்கவே இல்லை. காசாவிலே ஒரு வருடமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை கைவிடவில்லை. அதே போன்று தலைமைகளுடைய வீழ்ச்சிக்கு பின்னால் பலஸ்தீனிய போராளிகளும் பின்வாங்கியதில்லை. இதற்கு பிறகு பலஸ்தீனிய போராளிகளும் பின்வாங்க போவதும் இல்லை. சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய படுகொலைகளுக்கு பின்பு ஹிஸ்புல்லா ராணுவ வீரர்களும் பின்வாங்க போவதில்லை. லெபனான் போர் முனையும் பின்வாங்க போவதில்லை. சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதனால் காசாவின் போர் முனையும் லெபனான் போர் முனையும் முழுமையாக பலவீனமடைந்து விட்டதாக நெட்டன்யாஹூ எண்ணிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் நெட்டன்யாஹூவின் இந்த போலியான வெற்றி கொண்டாட்டங்களுக்கும் எண்ணங்களுக்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். அடுத்து ஹசன் நஸ்ருல்லா அவர்களுக்கு பதிலாக நியமிக்கப்படக்கூடிய எந்த ஒரு தலைவரையும் நாங்கள் படுகொலை செய்வோம். ஹிஸ்புல்லா ராணுவத்தின் வெற்றிடங்களுக்கு நிரப்பப்படுகின்ற ஒவ்வொரு தலைமைகளையும் நாங்கள் படுகொலை செய்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பயங்கரவாதி ராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஹஷேம் சஃபீதீன் அவர்கள் தான் புதிய தலைவராக நியமிக்கப்பட போகின்றார் என பல தகவல்கள் வெளியாகி இருந்தன. மேலும் இவரை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த வான்வழி தாக்குதலில் இவரும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் சில ஊடகங்கள் போலியான செய்திகளை வெளியிட்டு இதுவரைக்கும் லெபனான் ஊடகங்களின் மூலமாக கிடைக்கப்பெற்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக ஹஷேம் சஃபீதீன் அவர்கள் களத்திலே கொல்லப்படவில்லை. அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் பெரும்பாலும் ஹஷேம் சஃபீதீன் அவர்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை மறைமுகமாக வழிநடத்தி வருகின்றார் என்றும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். தற்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வீரர்கள் இருக்கின்றார்கள். முன்வரிசை தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டாலும் அவசரமாக தலைமை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காக பல தலைவர்கள் உருவாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இன்னும் ஓரிரண்டு வாரங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார். சிலவேளை புதிய தலைவரை வெளிப்படையாக அறிவிக்காமல் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. தற்போது ஹஷேம் சஃபீதீன் அவர்களே ஹிஸ்புல்லா ராணுவத்தினை கட்டுப்படுத்தி வருகின்றார். அடுத்த தலைவராக இவர் தான் தெரிவு செய்யப்படுவார். மேலும் இவர் சையத் ஹசன் நஸ்ருல்லாவை விட மிக கடுமையானவர் என்றும் எடியோத் அஹர்னோத் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ பென்குரியன் விமான நிலையத்தில் களமிறங்கும் சந்தர்ப்பத்தில் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். 3க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஏரோ வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை முழுமையாக சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதே போன்று போர்க்குற்றவாளி நெட்டன்யாஹூ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கும் சந்தர்ப்பத்தில் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஹைஃபா பிரதேசத்தினை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் ஜோர்டானினுடைய வான்படையினர் இவை அனைத்தையும் முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் சிரியாவின் டேரஜோர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கொனிக்கோ அமெரிக்க ராணுவ தளத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த ராணுவ தளத்தின் கவச படையணியின் களஞ்சிய சாலையை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலினால் பாரிய அளவிலான வெடிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஈராக்கிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதே போன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் தாக்குதல்களை நிறுத்தவில்லை. நேற்றிரவு ஜெருசலம் பிரதேசத்திலே நிலத்திரர்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் கட்டிடம் ஒன்று வெடிப்புக்குள்ளாகியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் பல நிலத்தரர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். அதே போன்று மேற்கு பிரதேசமான நஹரியா பிரதேசத்தை இலக்கு வைத்து 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் டசன் கணக்கான ஃபாதி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 2 நிலத்தரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 10க்கும் அதிகமான நிலத்தரர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ முகாம்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான 100கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள்.
கொண்டிருந்தார்கள். எனவே தியாகி சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை. லெபனான் போர் முனையிலிருந்து பின்வாங்கவும் இல்லை. தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அவசரமாக தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பலவீனமடைந்திருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்தால் இலகுவாக எல்லை பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி விடலாம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக அவசரமாக தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து 10 கிலோமீட்டர் பிரதேசத்திலே இடையக மண்டலம் ஒன்றினை உருவாக்கி பஃபர் ஜோன் பிரதேசம் ஒன்றினை உருவாக்கி எங்களுடைய வெற்றிலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் முன்னாள் புலனாய்வு பிரிவு அதிகாரி ஓர்னா மிஸ்ராஹி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா மீதான படுகொலை மற்றும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வரப்போவதில்லை. மேலும் ஹிஸ்புல்லாவினால் எங்களுக்கு எதிராக ஒரு விரிவான வலுவான எதிர்ப்பு காணப்படுகின்றது. ஹசன் நஸ்ருல்லாவுக்கு பிறகு இன்னும் பல்வேறுபட்ட தலைமைகள் மோதலை தொடர்ச்சியாக அதிகரிப்பதற்கு உறுதியுடன் இருக்கின்றார்கள். மேலும் இதற்கான போதுமான ஆயுதங்களையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்ற அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. லெபனானில் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லாவின் திறன்களை அளிப்பதில் இஸ்ரேல் வெற்றி பெறுவது கடினமானதாகும். லெபனானிலே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வது இஸ்ரேலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். மேலும் இது இஸ்ரேலுக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் நம்புவதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இது எவ்வாறு இருப்பினும் தற்போது நெட்டன்யாஹூ அவருடைய போலியான வெற்றி மாயைகளை வெளியிட்டு லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார். இந்த தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு வெற்றி அடைகின்றது என்பதனை நாங்கள் களத்திலே பார்ப்போம். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்றைய தினமும் தெற்கு லெபனான் பிரதேசங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தற்போது நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் தொடர்ச்சியான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின், நெப்லஸ், டூபாஸ் ஆகிய பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜெனின் பிரதேசத்தில் அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் அல் அக்ஸா படையினரும் அணிதிரட்டல்களை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நப்லஸ் மற்றும் டூபாஸ் பிரதேசங்களில் தொடர்ச்சியான வெடிகுண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடுருவல் தாக்குதல்களை தொடர்ந்தாலும் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதே போன்றே காசாவின் யுத்தகளத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான கெரில்லா போர்முறை தாக்குதல்களையும் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் ரஃபாவின் சனூர் பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தினை யாசின் ஏவுகணை மூலமாக வெடிக்க செய்துள்ளார்கள். அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல் அக்ஸா படையினர் அல் சனூர் பிரதேசத்திலே யாசர் 2 வெடிகுண்டை களமிறக்கி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்க செய்துள்ளார்கள். அதே போன்று அல் ஜனீனா பிரதேசத்திலே யாசர் 2 வெடிகுண்டை களமிறக்கி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்க செய்துள்ளார்கள். இதற்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பகுதியிலே 2 கட்டிடங்களில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து அதிரடியான டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதே போன்று உமர் அல் காசிம் படையினர் ரஃபா நகருக்கு தெற்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தின் இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.